Hello guys, welcome back to Sarnya Harris channel. எல்லாரும் அவங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட வெளியில் ஊர் சுற்றணும்னு ரொம்ப ஆசை இருக்கும்ல. அதே மாதிரி தான் நான் இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் கூட அந்த சிறுமலைக்கு வந்திருக்கேன். அழகாக இருக்குல்ல. இங்கே ஸ்கைலேண்ட்னு ஒரு அட்வென்ச்சர் பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து சைக்கிளிங் தான் போனோம். பாருங்கள், என் ஹஸ்பண்ட் சூப்பராக சைக்கிள் ஓட்டுறாங்களே. நெக்ஸ்ட் எனக்கு தான் ரொம்ப பயமாக இருந்துச்சு அந்த சைக்கிளில் உட்காந்து அப்படியே அதில் மிதிச்சுட்டு போகிறதுக்கு. நெக்ஸ்ட் பறந்து செல்லவா பறந்து செல்லவா அப்படின்ற மாதிரி நானும் என்னோடய ஹஸ்பண்டும் அந்த ஜிப்லைன் ரைடில் தான் போயிட்டு இருந்தோம். அப்படியே விங்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. ஜாலியாக போனோம். நெக்ஸ்ட் நாங்கள் அந்த பிரிட்ஜ், ஹேங்கிங் பிரிட்ஜ் போனோம். அதில் அந்த ஒரு ஓட்டையில் காலை விட்டாலும் அப்படியே கால் மாட்டிக்குமா, எந்திரிக்கு ரொம்ப கஷ்டம். என் ஹஸ்பண்ட் அந்த பிரிட்ஜை ஆட்டி விட்டுட்டு ரொம்ப நான் வம்பிழுத்துட்டே வந்துட்டு இருந்தாங்க. அதுலேயே போயிட்டு திரும்ப நம்ம ரிட்டர்ன் அதுலேயே தான் வரணும். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஆனால் என் ஹஸ்பண்ட் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி போனார். என்னால் ஒரு ஸ்டெப்பும் ரொம்ப நான் பார்த்து காலை வச்சு ஐயோ மாட்டி கீழே விழுந்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் இந்த ஃபியரை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இதை முடிச்சுட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மேலே டாப்பில் வந்துட்டு அந்த ஒவ்வொரு டைல்ஸ்லையும் நம்ம கால் வச்சு போகணும். அது ரொம்ப ஈஸி கிடையாது. ஒவ்வொரு டைல்ஸ்லையும் நம்ம கால் வைக்க அது என்ன ஆகுதுன்னா ஃபுல்லாக அந்த லைனே வந்து ஷேக் ஆகுது. அப்படியே நம்ம கீழே விழுகிற மாதிரி ஆகுது. இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது ஈஸியாக இருக்குது. பட் நம்ம மேலேருந்து கீழே பார்க்கும்போது அப்படியே தலையே சுற்றுற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த ஹைட்டே வந்து ஒரு மீடியம் ஹைட்டு தான் போல இருக்குது. பட் அது எனக்கு ரொம்ப பெரிய ஹைட்டாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் தான் என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணார். அவர் பாருங்களேன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வராருல. நெக்ஸ்ட்டு ஆர்ச்சரி வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அழகாக கரெக்டாக குறிப்பாத்து அடிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரெக்டாக அந்த எல்லோ கலர் பாயிண்டில் இல்லைனாலும் அந்த எல்லோக்கு பக்கத்தில் போய் நின்றுச்சு. நெக்ஸ்ட் என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு சூப்பராக எல்லா பலூன்ஸுமே வந்து ஷூட் பண்ணாங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் அவர் வந்து ஒரு சோல்ஜர் என்னோடய ஹஸ்பண்ட். ஸோ அதனால கரெக்டாக அந்த பொசிஷன் வச்சு அவர் மட்டும் இல்லாமல் எனக்கும் சொல்லி கொடுத்தாரு எப்படி வச்சு நம்ம குறி பார்த்து அடிக்கணும்னு சொல்லிட்டு. நானும் நிறையா பலூன்ஸ்லாம் வந்து அவர் சொல்ல அடித்தேன். நெக்ஸ்ட்டு இது தாங்க ரொம்ப கஷ்டம். என்னால் சுத்தமாக முடியவே இல்லை. பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த நெட்டில் நான் கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் கிளைம் பண்ண அது பாட்டு கீழே போக ஆரம்பிச்சிருச்சு. வேண்டான்னு சொல்லிவிட்டு நான் திரும்ப ரிவர்ஸ்லேயே வந்து அப்படியே பேக் அடிச்சிட்டேன். திரும்ப வந்துட்டு அப்புறம் என் ஹஸ்பண்டை நீங்கள் முன்னாடி போங்க, உங்களை பார்த்து நானும் வந்து பின்னாடி அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் ரிவர்ஸ் வந்துட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பாருங்களேன், என் ஹஸ்பண்ட் எவ்வளோ வந்து ஃபாஸ்ட்டாக ஒரு வாட்டுக்கு அப்படியே இழுத்து வந்துட்டே இருக்கார். ஆக்சுவலாக இதோட டிப்ஸ் என்னன்னா, ட்ரிக் என்னன்னா, நம்ம மேலே போகணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து நான் ஃபஸ்ட்டு காட்டின மீடியம் ஹைட்லேருந்து இது இன்னும் டாப் ஹைட்டு. அந்த லேயருக்கு நான் வரலைன்னு சொல்லிட்டேன். அப்புறம் இந்த பலூனில் ஆக்சுவலாக நம்மளாவே ஏறி அதை மிதித்தோன்னா அது தானாக ரொட்டேட் பண்ணி வரும். அப்போ ரொட்டேட் பண்ணும்போது நம்ம தலைகீழ ஆகும்ல. ஸோ இதுவும் என் ஹஸ்பண்ட் தான் சொல்லி கொடுத்தாரு. நானும் அதே மாதிரி அவர் பண்ண மாதிரி நானும் அதில் ஏறி எங்கிட்ட காலை வச்சு இப்படி பண்ணும்போது நானும் அப்படியே கவுந்தடிச்சு தான் கீழே விழுந்தேன். அங்கே பாருங்கள் நான் எப்படி விழுந்து பண்ணுறேன்ட்டு. எந்திரிக்கவே முடியல. எங்கிட்ட எழுந்திரிச்சாலும் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துக்கிட்டே தான் இருந்தேன். அது ஒரு நல்ல ஒரு ஃபன் ஆயிடுச்சு. கடைசியில் என்னால் சுத்தமாக முடியல. போங்கப்பா அப்படின்னு அவங்க ஒரு 10 மினிட்ஸ் கொடுத்தாங்க, உள்ளுக்குள்ளே நீங்கள் விளாண்டுக்கலான்னு. பட் நான் 5 மினிட்ஸ்லே என்னாலாம் முடியாது, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பாதியிலே வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இதே மாதிரி அப்கமிங் வீடியோஸ்க்கு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். Until then, it's Saranya Harris. Bye.